இங்க நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே ஆசிரமத்துல தான் வளர்றான். ஆனா அவனை சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும் யாருமே அவன் கூட பேச மாட்டாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் போஸ்ட்மேன் அந்த இடத்துக்கு போஸ்ட் கொடுக்க வரும்போது போஸ்ட் எல்லாம் கீழே விழுந்துருது. இப்ப ஹீரோவுமே கீழே விழுந்த போஸ்டர் எடுத்து அந்த போஸ்ட்மேன் கொடுக்குறான். அப்ப ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் தனியா கிடக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்துட்டு அந்த போஸ்ட்மேனை கூப்பிடுறான். அந்த போஸ்ட்மேன் அதுக்குள்ள அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோ அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் தனியா வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். சோ அதை படிக்கும்போது அவங்க அம்மா அவனுக்கு எழுதுன மாதிரியே இருக்கு. ஆனா இதோட விடாம அந்த போஸ்ட்மேன் எப்பெல்லாம் அந்த இடத்துக்கு வராரோ அப்பெல்லாம் அதுல இருந்து ஒரு லெட்டர் எடுத்து நம்ம ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்க ஒரு நாள் அந்த போஸ்ட்மேன் வராதனால நம்ம ஹீரோ அந்த இன்சார்ஜோட ரூமுக்குள்ள போய் அவர் வச்சிருக்க ஒரு லெட்டர் எடுத்து படிச்சிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த இன்சார்ஜுமே வந்துடுறாரு. அவன் அந்த லெட்டரை படிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு எதுக்கு லெட்டர் எடுத்து படிச்சுன்னு சொல்லி அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இந்த இன்சார்ஜ் இப்படி பண்ணதுனால நம்ம ஹீரோ கோபப்பட்டு அந்த இன்சார்ஜோட பணத்தை எடுத்துட்டு அந்த ஆசிரமத்துட்டு ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே வந்து எவ்வளவு வேலை செஞ்சாலும் அந்த கடுதாசி படிக்கிற பழக்கம் மட்டும் அவனை விட்டு போகவே மாட்டேது. இதனால நம்ம ஹீரோ பெரிய ஆளாயி ஒரு மலைக்கு நடுவில் இருக்க கிராமத்துக்கு போஸ்ட்மேன் ஆயிடுறான். நம்ம ஹீரோவும் நினைச்ச மாதிரியே இந்த கிராமத்துல இருக்க பாதி பேருக்கு படிக்க தெரியாதனால அவங்க லெட்டர்லாம் படிச்சு காமிச்சு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கான். இந்த மூவியோட அடுத்த பாட்டு வேணும்னா கீழே ரெட் கலர் கமெண்ட் பண்ணிருங்க.